ரிலீஸ் ஆகிடுச்சு. ரிலீஸ் இப்போ கண்டினியூ ஆகுது. ரிலீஸ் ஆக போதா? ரிலீஸு இதுதான். இது வந்துட்டு எவ்வளோ தான் வந்து ஜோக் பண்ணாலும் அது வழி வேறு வழி எல்லாருக்கும் தெரியும். இது வந்து எல்லாருக்கும் சினிமாவில் கஷ்டம் இருக்குன்றது வந்துட்டு ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. சினிமா விட்ட சென்னையில் வேறு எதாவது இருக்கா பண்ணுறதுக்கு? யாருக்குமே யாராவது ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் பார்க்கலாம். நெகட்டிவ் வந்து நம்ம பார்த்துட்டு அப்படியே பார்க்காத மாதிரி விட்டுறேன், அது வேறு விஷயம். எவ்வளோ தான் திருட்டு டிவிடியோ விசிடியோ இல்லை ஆன்லைனில் வந்தாலும் தேட்டருக்கு வர்ற ஆடியன்ஸ் வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா நான் ரொம்ப ஒரு உன்னதமான ஒரு தொழிலாக நினச்சிட்ருக்கேன். என்னுடைய சினிமாவை நான் ரொம்ப நேசித்து நான் பண்ணிகிட்ருக்கேன். கடவுளையே சந்தோஷப்படுத்துகிற ஒரு தொழில் தான் சினிமா தொழில். அந்த தொழிலை அழியவே கூடாது, அது வந்துட்டு நம்ம அழிய விடவே கூடாது. இந்த சந்திப்புக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கும் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப ஷார்ட் நோட்டீஸ் தான், எனக்கு மட்டும் இல்லை சார், அவங்களுக்கும் ஷார்ட் நோட்டீஸ் தான். ஸோ ரொம்ப மதிக்கிறோம். இந்த மதிப்பு வந்து இன்றைக்கி இல்லை, என்றைக்குமே இருந்துகிட்ருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த மதிப்பை வந்து மதித்து தான் நான் அவங்க வந்து உங்களை கூப்பிட்ருக்கோம். ஏன்னா தெரியும், நீங்கள் வந்து இந்த ஸ்ட்ரைக் நடந்த சமயத்தில் எல்லாருமே ஒவ்வொருத்தரும் எவ்வளோ ஃபீல் பண்ணிங்கன்னு தெரியும், எவ்வளோ சப்போர்ட் பண்ணிங்கன்னு தெரியும். திரையரங்குகள் திறக்கப்படணுன்றது வந்து நீங்களும் சொல்லிகிட்டே இருந்தீங்க எல்லாருக்கிட்டையும், மக்களுக்கு. அதனால இன்னும் ரீச் அதிகமாக இருந்துச்சு. இது எப்போ திறப்பாங்க, எப்போ போய் படம் பார்க்கலான்னு அந்த ஒரு ரீச் உங்களால் தான் அது ஏற்பட்டது கண்டிப்பாக. ஸோ அந்த ஒரு சந்தோஷத்தை இன்றைக்கி வந்துட்டு பகிர்ந்துக்கணும் தான் உங்களை எல்லாரையுமே இங்கே வர சொல்லியிருந்தோம். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இங்கே வந்ததுக்கு. எல்லோரும் பேசிட்டாங்க, அதே விஷயந்தான், வேறு ஒன்றுமே இல்லை. யுவன் தந்திரன் படமும் வனமகன் படமும் இது எப்படி சொல்கிறதுன்னு தெரில, ரிலீஸ் கண்டினியூ ஆகுது. ரிலீஸ் ஆகிடுச்சு. ரிலீஸ் இப்போ கண்டினியூ ஆகுது. ரிலீஸ் ஆக போதா? ரிலீஸு இதுதான். இது வந்துட்டு எவ்வளோ தான் வந்து ஜோக் பண்ணாலும் அது வழி வேறு வழி எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா படம் வந்துட்டு வனமகன் படம் பற்றி நான் முதல்ல சொல்கிறேன். ஏன்னா அதில் இன்வால்வ் ஆகிருந்ததுனால எல்லா படமும் ஒரே வழி தான். பட் என்னென்னா முதல்ல ஜூன் 19 நம்ம 19 பிளான் பண்ணியிருந்தோம். மே 19 பிளான் பண்ணியிருந்தோம். அப்போ வந்துட்டு 12th வந்துட்டு இது சொல்லியிருந்தாங்க, ஸ்ட்ரைக் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க நம்ம சங்கத்திலேருந்து. அப்போது எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, அதை மதித்து நாங்கள் வந்து தள்ளி போனோம். அது ஒரு தடங்கள், எங்களை தாண்டி வந்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு பல தடங்கள் ரிலீஸில், ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகுதுன்னா எவ்வளோ தடங்கள் இருக்குதுன்னு உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அது மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டியது உங்களுடைய கடமையாக நினைக்கிறோம் நாங்கள். ஸோ அந்த தடங்களையும் தாண்டி வந்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஜிஎஸ்டி வந்தது. அதுக்கப்புறம் என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸு அது இதுன்னு வந்து இப்போ வந்து பல பிரச்சனைகளை தாண்டி இன்றைக்கி ஒரு நல்ல முடிவாக, இன்றைக்கி தான் எல்லோரும், நான் ஷேவிங்லாம் இன்றைக்கி தான் கொஞ்சம் பண்ணேன், ட்ரிம்மிங்லாம் நிறைய டையெல்லாம் அடிச்சு இன்றைக்கி தான் வந்தேன் நான். ஸோ அதனால் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இது வந்து எல்லாருக்கும் சினிமாவில் கஷ்டம் இருக்குன்றது வந்துட்டு ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல, உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அது வந்துட்டு ரேஷியோ தான் டிஃப்ரென்ஸ். இன்றைக்கி வந்து யுவன் தந்திரன் படத்தில் வந்து இவ்வளோ முதலீடு போட்டு இவ்வளோ வந்து இது தேவைப்படுது, இவ்வளோ இருந்தால் இது போயிடுச்சுன்னா லாஸ் ஆகிடும்ன்றது ஒரு விஷயம். எங்களுக்கு இவ்வளோ இருக்குது, அதுக்கு இவ்வளோ போச்சுன்னா அது ரேஷியோ தான் வித்தியாசமே தவிர ப்ராஃபிட் லாஸு இது எல்லாமே ஒன்று தான் எல்லாருக்குமே. ஸோ சினிமாவுக்கு அது எல்லாமே பொது தான். ஸோ நாங்கள் வந்துட்டு பெரிய பட்ஜெட்டு, அவங்க சின்ன பட்ஜெட்டோ இல்லை, இது எங்களுக்கு முன்னாடி வந்த படம் எங்களோட பெரிய பட்ஜெட், இவ்வளோ தான் ரேஷியோ தான் டிஃப்ரென்ஸே தவிர வேறு எதுவுமே கிடையாது. அதே மாதிரி தான் நடிகர்களுக்கும் அதே மாதிரி தான், சம்பளமும் அதே மாதிரி தான், வேறு எதுவும் கிடையாது. ஏன்னா நான் ரொம்ப ஒரு உன்னதமான ஒரு தொழிலாக நினச்சிட்ருக்கேன். என்னுடைய சினிமாவை நான் ரொம்ப நேசித்து நான் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாங்கள் எல்லாம் ஒன்று திரண்டு வந்து பேசணும் நியாயமாக. பட் எங்களுடைய படங்கள் முக்கியமாக பாதிக்கப்பட்டதுனால நாங்கள் 2 பேரும் வந்து பேச வேண்டிய, 2 டீமும் வந்து பேச வேண்டிய சுச்சுவேஷனுக்கு வந்திருக்கோம். என்னென்னா ஏன் உன்னதமான அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் டாக்டர் தொழில் தான் ரொம்ப உன்னதமான தொழிலாக நினைப்பேன். அது வந்து கடவுளுக்கு பதிலாக நம்ம டாக்டர்ஸை வந்து பார்க்குறோம், அவங்க தான் உயிரை காப்பாற்றுறாங்க அப்படின்னு நினைப்பேன் நான். பட் இந்த டாக்டர்ஸே வந்து சில நேரத்தில் வேலை டென்ஷனில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும்னா அவங்க சினிமா தான் வந்து பார்க்குறாங்க. ஸோ டாக்டர்ஸையே சந்தோஷப்படுத்துகிறோம் அவங்க சினிமாக்காரங்க. ஸோ டாக்டர் வந்து நான் கடவுள் மாதிரி நினைக்கிறேன். கடவுளையே சந்தோஷப்படுத்துகிற ஒரு தொழில் தான் சினிமா தொழில். அந்த தொழிலை அழியவே கூடாது, அது வந்துட்டு நம்ம அழிய விடவே கூடாது. அதுக்கு இங்கே டேக்ஸ் போடுறாங்க, அங்கே டேக்ஸ் போடுறாங்க, என்னடா பண்ணுறது, வேறு வழியே இல்லாமல் என்டர்டெயின்மெண்ட் வேணும்னு சினிமாவுக்கு வந்து சினிமாலேயும் டேக்ஸ் போடுறாங்க. ஸோ இவ்வளோ டேக்ஸை தாண்டி ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக வரும்போது அந்த மீடியமை நம்ம வளர்க்க தான் ட்ரை பண்ணோமே தவிர, ஏன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் எல்லாம் சென்னையில் தான் இருக்கிறீங்க,
சினிமா விட்ட சென்னையில் வேறு எதாவது இருக்கா பண்ணுறதுக்கு யாருக்குமே? யாராவது ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் பார்க்கலாம். சினிமா தான். அதுதான் அப்படி தான் நான் வளர்ந்துருக்கேன், அப்படி தான் எங்கள் அப்பா அம்மா வளர்ந்துருக்காங்க எல்லோரும். அதுதான் நமக்கு செலிப்ரேஷனு. அந்த செலிப்ரேஷனை நம்ம வந்துட்டு வளர தான் வைக்கணுமே தவிர அதுக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் கேட்குறேன். வெறும் என்டர்டெயின்மெண்ட் மட்டுமே இல்லை சினிமான்றது. அதில் பல விஷயங்கள், நல்ல விஷயங்கள் சொல்கிறோம். அது மக்களுக்கு போய் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க மக்களுக்கு. இந்த மீடியம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். இந்த படம் அதே மாதிரி அந்த ரன் கண்டினியூ ஆகணும். வனமகன் மட்டும் இல்லை, கூட ரிலீஸ் ஆன இவன் தந்திரன், அதுக்கப்புறம் 7 அதர் ஃபில்ம்ஸ் ரிலீஸ் ஆகிருக்கு. அது எல்லாத்துக்குமே வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். அண்டு இதில் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டை கண்டிப்பாக தேங்க் பண்ணணும். ரொம்ப ரொம்ப நன்றி. அண்டு நம்ம சேம்பர், அப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் சர்க்கிளில் எல்லாரையும் தேங்க் பண்ணணும். அண்டு மோரோவர் முக்கியமாக ப்ரெஸ்ஸை ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணணும். அண்ட் இன்றைக்கும் உங்களுக்கு ட்விட்டர் ஃபீட் வந்த மாதிரி எனக்கும் வருது. நான் நெகட்டிவ்லாம் பார்க்காம பாசிட்டிவ் பார்க்குறேன். நெகட்டிவ் வந்து நான் பார்த்துட்டு அப்படியே பார்க்காத மாதிரி விட்டுறேன், அது ஒரு விஷயம். பாசிட்டிவ் மட்டும் எடுத்துக்கிட்டோன்னா இன்றைக்கி எல்லாருமே அதான் சொல்கிறாங்க. எவ்வளோ தான் திருட்டு டிவிடியோ விசிடியோ இல்லை ஆன்லைனில் வந்தாலும் தேட்டருக்கு வர்ற ஆடியன்ஸ் வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதுதான் உண்மை. அப்படி இல்லைனா எப்படி இவ்வளோ கலெக்ட் பண்ணுவோம் ஒரு படம்? எங்கேருந்து வரும்? எங்கே வந்து நம்ம லீகலாக காட்ட முடியும் இவ்வளோ கலெக்ட் ஆகிருக்குன்றது? ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் பார்த்துக்கோங்க, என்ஜாய் பண்ணிக்கோங்க. போர் அடிச்சுன்னா பாருங்கள், தப்பு இல்லை. பட் தேட்டருன்றது வந்துட்டு வேறு ஒரு ஃபீல். அது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அது வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டுக்கு முக்கியமான ஒரு இடம் சினிமா தேட்டருன்றது. வெறும் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக மட்டுமே இதை நான் சொல்லலை. பல நல்ல விஷயங்கள் இன்றைக்கி சினிமாவில் சொல்லிட்டு வராங்க. அந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து நமக்கு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றேன். அது தேட்டரில் ஆடியன்ஸோடு பார்க்கும்போது ரொம்ப 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 அது சிறப்பான ஒரு விஷயம். அதை வந்து நம்ம இழந்துடக்கூடாதுன்னு சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்கள் எல்லோரும் வந்ததீங்க. கண்டிப்பாக இந்த ஸ்ட்ரைக்கில் பாதிக்கப்பட்ட படங்கள் மறுபடியும் இப்போ ரிலீஸ் ஆகி அதே மாதிரி அதே ரன் கண்டினியூ ஆகணுன்ற ஆசையில் தான் அவங்க எல்லாரையும் கூப்பிட்ருக்கோம். இது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பாக நினைக்கிறேன் நான். தேங்க்யூ ஸோ மச். எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தான். தெரிஞ்ச விஷயத்தை ஷேர் பண்ணும்போது கொஞ்சம் போர் அடிக்கும். அங்கே திருப்பி நான் நடந்ததெல்லாம் பேச விரும்பல. உண்மையிலே வந்து அந்த வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு வேறு வழி இல்லாமல் தான் ஒரு பெயினில் தான் இது பண்ணது. டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் மட்டும் இல்லை, அந்த நடிக்கிற ஹீரோஸோட பெயின் வந்து வார்த்தையிலே சொல்ல முடியாது. படம் ஆரம்பிக்கும் போது நான் ப்ரொடியூசரில் வேறு ஒரு லேடி தான் ப்ரொடியூசராக இருந்தாங்க. வேறு வழி இல்லாமல் தான் நான் அதை வந்து ப்ரொடியூசரை அண்டர்டேக் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது.